மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் டாக்டர் கௌஷிக் அவர்கள், நுரையீரல் நிபுணர். அவரை இந்நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? ஆல் ஃபைன் மேடம். சார், கொஸ்டினுக்கு போகலாம். எஸ். ஒரு பல்மனாலஜிஸ்டா நுரையீரலோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? அண்ட் அது ஏன் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லுங்க. நுரையீரலுங்கிறது வந்து ஹார்ட், கிட்னிஸ் மாதிரி ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆர்கன். இதோட பிரைமரி வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூச்சு விடுறது. நம்ம ஏர்வேலேருந்து, அதாவது ட்ரெக்கியா, பிராங்கை, ஆல்வியோலை வரைக்கும் போய் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஆக்சிஜன் உள்ள போய் கார்பன் டை ஆக்சைடா வெளியே வர்றதுக்கான மெயின் ஃபங்க்ஷன் தான் நம்ம லங்ஸ்க்கு. அது மட்டும்தான் ஒரே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதோட மற்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு ஆசிட் பேஸ் பேலன்ஸ், பாடியோட பிஹெச் மெயின்டைன் பண்றது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ ஃபில்டர்ஸ் தி ஏர்வே, டஸ்ட் பார்ட்டிகல், ஸ்மோக், வாட் எவர் யூ இன்ஹேல். இந்த சீலியா மூலியமா நம்ம இன்ஹேல் பண்றப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்ணி இட் ஹெல்ப்ஸ் இன் பிரீதிங் ஈஸிலி. இட் ஆல்சோ ட்ராப்ஸ் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் தி இம்யூனிட்டி ஆஃப் த பாடி. மிக சிறப்பா சொன்னீங்க சார். நிறைய பேர் ஆஸ்துமாக்கும் சிஓபிடியும் ஒரே இதுன்னு நினைக்கிறாங்க சார். ஸோ நீங்க வந்து ஆஸ்துமானா என்ன, சிஓபிடினா என்ன, அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார். மெயினா பாத்தீங்கன்னா, ஆஸ்துமாங்கிறது மக்களுக்கு ரொம்ப காமனா புரியுற மாதிரி பாத்தீங்கன்னா வீசிங், அதாவது விசில் மாதிரி சத்தம் வருது டாக்டர், இந்த சிம்டம்ஸோட தான் வருவாங்க. நம்ம என்னெல்லாம் சிம்டம்ஸ் எதிர்பார்ப்போம் ஒரு வீசிங், ஒரு ஆஸ்துமா, ஒரு சிஓபிடி பேஷண்ட் கிட்டனா? ஒரு காஃப், ஒரு பிரெத்லெஸ்னஸ், நடக்கும்போது மூச்சு வாங்குது, 2 மாடிப்படி ஏறும்போதே மூச்சு வாங்குது டாக்டர், எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு, அந்த டஸ்ட் படும்போது எனக்கு ட்ரிகரை நாய்ஸி பிரீதிங் வருது. இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்துமாவோட சிம்டம்ஸோட ரிலேட் பண்ணுவோம். டாக்டர் சிஓபிடிக்கும் வேற சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிமிலர் சிம்டம்ஸ் இருக்கும். அதுல வந்து காஃப், எக்ஸஸ் மியூக்கஸ் ப்ரொடக்ஷன், இதெல்லாம் வந்து சிஓபிடியில நம்ம ரொம்பவே காமனா பார்ப்போம். சிஓபிடிங்கிறது நம்ம மோர் காமன் டுவர்ட்ஸ் ஸ்மோக்கர்ஸ் இன் மேல் அண்ட் ஃபீமேல்ல வராத டாக்டர்ஸ். ஃபீமேல் ஸ்மோக் பண்ணலையே அப்படி அவங்களுக்கு வராதான்னு கேட்டா அது கிடையாது. அவங்க பயோமாஸ் எக்ஸ்போஜர், விறகடுப்பு எக்ஸ்போஜர், பல வருஷமா கேஸ் வர்றதுக்கு முன்னாடி விறகடுப்பு யூஸ் பண்றவங்க இந்த எக்ஸ்போஜர், கான்ஸ்டன்ட் எக்ஸ்போஜர்னால அவங்க ஏர்வே இன்ஃப்ளேமை கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனடிஸ், நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயின்னு சொல்லுவோம், அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஆஸ்துமா, இந்த சிஓபிடி எப்படின்னு பாக்குறீங்கன்னா, நம்ம ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் வச்சு டயக்னோஸ் பண்ணுவோம். இந்த பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிராங்கோ டைலேட்டர் கொடுத்து அதோட ரெஸ்பான்ஸ் பார்ப்போம். அதோட ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம அதை ஆஸ்துமான்னு கிளாசிஃபை பண்ணுவோம். அதே வந்து அதோட ரெஸ்பான்ஸ் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா நம்ம சிஓபிடியா அதை ஃபீனோடைப் பண்ணுவோம். ஆஸ்துமாவிலேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆஸ்துமா இருக்கு. ஒரு அடல்ட் ஆன்செட் ஆஸ்துமான்வோம், எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்வோம், சில்ட்ரன்ஸ்ல வர்றது ரொம்ப காமனா இருக்கும். சில பேருக்கு வந்து சைல்ட்ஹுட்ல இருக்கும் டாக்டர், ஆஸ் ஐ க்ரோ ஓல்டர் அந்த சிம்டம்ஸ் எனக்கு காணாம போச்சுன்னா அதுக்கான ட்ரிகர்ஸ் வேறையா இருக்கும். அந்த ட்ரிகர்ஸ் அவாய்ட் பண்றப்போ நம்ம ஈஸியா இந்த சிம்டம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஓபிடிக்கும் ஆஸ்துமாக்கும் நம்ம மோஸ்ட்லி பிராங்கோடைலட்டஸ் யூஸ் பண்ணி அந்த சுவாச குழாய் சுருக்கத்தை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள சிம்டம் ஃப்ரீயா வச்சுக்கிறோம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். நெக்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, பர்சிஸ்டண்டா ஒருத்தருக்கு காஃப் இருக்கு அப்படின்னா எவ்வளோ நாள் அந்த பர்சிஸ்டன்ட் அப்படின்றத கொண்டு போனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இல்ல இம்மீடியட்டா அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கிளினிக்கும் ரஷ் பண்ணணுமா? இல்ல மேடம், காஃப்னு பாத்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காஃப். நிறைய ரீசன்ஸ் ஆஃப் காஃப் இருக்கு. ஒரு இன்ஃபெக்ஷன் வருது, உங்களுக்கே ஒரு தொண்டை அடைப்பு, ஒரு மூச்சு மூச்சு விடுற தொந்தரவு, ஒரு சளி, இருமல், அது ஒரு காஃப், இன்ஃபெக்டிவ் காஃப். இது வந்து ஒரு 2 to 3 டேஸ்லயே உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ், ஜிஆர்டி இன்டியூஸ்ட் காஃபா இருக்கலாம். சில பேருக்கு ட்ரக் இன்டியூஸ்ட், அதாவது ஏசி இன்ஹிபிட்டர்ஸ்னு சொல்லுவோம், அந்த மருந்து எடுக்கிறவங்களுக்கு காஃப் இருக்கலாம். அதே வந்து ஒரு ஆஸ்துமா, சிஓபிடி பேஷண்ட், ஒரு டியூபர்குலோசிஸ் பேஷண்ட், அவங்களுக்குலாம் வந்து காஃப் ரொம்ப நாளா பெர்சிஸ்டன்டாவே இருக்கும். இது நம்ம எப்ப அட்ரஸ் பண்றோங்கிறது ரொம்பவே முக்கியம். when you feel symptomatic, இல்ல ஐ எம் ஃபீலிங் சம்திங் ராங், திஸ் ஹேஸ் டு பி செக்ங்கிறப்போ டாக்டர் கிட்ட போறது பெட்டர். ஒரு இன்ஃபெக்டிவ் காஃபா நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 டேஸ்ல உங்க ஸ்பூட்டமோட கலர் மாறுது அப்படிங்கிறப்போ அந்த காஃப் வர்றப்போ நீங்க போய் டாக்டர் அணுகிறது ரொம்பவே நல்ல நல்ல விஷயமா இருக்கலாம், ரொம்பவே இம்பார்ட்டன்டாகவும் இருக்கும். பட் ஒரு சிஓபிடி, ஆஸ்துமா, இல்ல சரி எனக்கு ரொம்ப வருஷமா இதே மாதிரி தான் இருக்கு, அப்பப்போ வரும், ஒரு மழை காலத்துல இருக்கும், போயிடும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த மாதிரி காஃபும் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட். பட் அவ்வளவு எமர்ஜென்சின்னு கிடையாது. நீங்க வந்து என்னால மூச்சே விட முடியல டாக்டர், எனக்கு ஆக்சிஜன் இழுக்கவே முடியல
அப்படின்ற பட்சத்துல தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போகணும் இல்ல. ஆஸ் எவ்ரி டாக்டர் டெல்ஸ் யூ ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கோ அண்ட் கெட் யுவர் காஃப் அட்ரஸ், கெட் இட் ட்ரீட்டட். சி காஃப்ங்கிறதுக்கான மெரி ரீசன்ஸ் நான் சொன்னேன். அந்த ரீசனை ஐடென்டிஃபை பண்ணி அதை ட்ரீட் பண்ணாதான் நீங்க இந்த காஃபை சரிப்படுத்திக்க முடியும். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வரதுக்கான ரீசன்ஸ் என்னென்னவா இருக்கும்? மேம், குழந்தைங்க ஜென்ரலி பாத்தீங்கன்னா ஆஸ் யூ ஏஜ் அப் தான் உங்க இம்யூனிட்டி பில்டப் ஆகும். சில்ட்ரன் வந்து காமனா ஸ்கூலுக்கு போறப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் புடிச்சிட்டு வந்துருவாங்க. தேர் ஆர் மெனி பியர்ஸ் அலாங் வித் தம். சி எல்லாருக்குமே எல்லா இன்ஃபெக்ஷன் வர்றது இல்ல. அவங்க ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு ஃப்ளூ மாதிரி ஒரு இது வருது. இல்ல பக்கத்துல இருக்கவங்க இரும்புறாங்க. அந்த ஃப்ளூ அந்த இன்ஃபெக்ஷன் இவங்களுக்கு வருது அப்படிங்கிறப்போ நார்மல் பீப்புளுக்கு அது ஒரு சாதா கோல்டா வந்துட்டு போயிடும். பட் ஒரு ஆல்ரெடி அண்டர்லைங் ஆஸ்துமா, ஒரு டஸ்ட் அலர்ஜி, ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கு அப்ப அந்த இன்ஃபெக்ஷன் போய் அதை ட்ரிகர் பண்ணுது. ஸோ அப்பதான் அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல், அந்த சுவாச குழாய் சுருக்கம், கோயிங் கோயிங் சத்தம் கேட்கறது, அந்த வீசிங் மாதிரி சவுண்ட் வர்றது, இதெல்லாம் வரும். சில்ட்ரனுக்கு வர்றப்போ நம்ம ரொம்பவே டென்ஷன் ஆகிறோம். அண்ட் தே நீட் தேர் ஃபர்ஸ்ட் கேருங்கிறது இட்ஸ் தி நீட் ஆஃப் தி இயர். அண்ட் எவ்ரி பேரண்ட்ஸோட மோஸ்ட் காமன் இது வந்து இதுதான். பிளஸ் சில்ட்ரனுக்கு வந்ததுன்னா அடுத்து அடல்ட்ஸ்க்கு வரும், அடல்ட்ஸ்ல இருந்து எல்டர்லிக்கு வரும். எல்லாருக்குமே இது ஒரு விஷயஸ் சைக்கிள் தான். ஸோ சில்ட்ரன் நீட் டு பி அட்ரஸ் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கு அவ்வளவு தடுப்பூசி கொடுக்குறோம். அக்கார்டிங் டு இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவ்வளவு வேக்சின்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஏன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல அடல்ட்ஸ் வரக்கூடாது. தீஸ் ஆர் த மோஸ்ட் காமன் சோர்சஸ். அவங்க ஈஸியா இன்ஃபெக்ட் ஆயிடுவாங்க. அவங்க இம்யூனிட்டி கம்மின்றதுனால அதை பூஸ்ட் பண்றதுக்கு அந்த வேக்சின்ஸ் கொடுக்குறோம். அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம கியூர் பண்ணி கரெக்ட் டைம் ட்ரீட் பண்ணாலே வி ஆர் ஆல்மோஸ்ட் ஸ்டாப்பிங் திஸ் விஷஸ் சைக்கிள். நன்றி சார். மூச்சு திணறல் பத்தி சொன்னீங்க சார். மூச்சு திணறல்ன்றது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்? மேம், உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மூச்சு திணறலுங்கிறது ஒரு ரொம்பவே சீரியஸான விஷயம் தான். ஒரு 2 படி ஏறி இறங்க முடியல டாக்டர், மூச்சு திணறுது அப்படிங்கிறனாலே இட் இஸ் அ சைன் விச் நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட். மூச்சு திணறலுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். மோஸ்ட் காமன் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஒரு லங் ப்ராப்ளம். ஹார்ட் ப்ராப்ளம்னால என்ன வரும்? கால்ல வீக்கம், நடந்தா மூச்சு வாங்குறது, நெஞ்சு படபடப்பு, இதெல்லாம் வரும். பட் லங்ஸ்ல எப்படி டாக்டர் எனக்கு மூச்சு வாங்குதுன்னு தெரியறதுக்கு இந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரியலங்கிறப்போ வி நீட் ஃபர்தர் டெஸ்டிங். ஒரு எக்ஸ்ரே பண்ணி பார்ப்போம், ஒரு எக்கோ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், ஒரு பிளட் டெஸ்ட் லைக் என்டி ப்ரோ பிஎன்பி, இசிஜி, இதெல்லாம் பண்றதுல ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பண்றதுனால நம்ம ஹார்ட்னால வந்திருக்கா இல்ல லங்ஸ்னால வந்திருக்கா, பிளஸ் அசோசியேட்டட் லங்ஸ்ல சில பேருக்கு தண்ணி சேர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது அசோசியேட்டட் வித் ஒரு ஹார்ட் ஃபெயிலியர், ஒரு கிட்னி ஃபெயிலியர், ஒரு லிவர் ஃபெயிலியர்னால கூட இருக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லயும் லங்ஸ்ல தண்ணி சேர்ந்ததுனால மூச்சு திணறல் வரும். பட் காஸ் வந்து வேற ஏதாச்சும் இருக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் தான் நம்ம வி நீட் டு டிஃபைன். இந்த பிரெத்லெஸ்னஸ் கிரேட் பண்றதுக்கு 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. எம்எம்ஆர்சி கிளாசிபிகேஷன் சொல்லுவோம், நைஹா கிளாசிபிகேஷன் சொல்லுவோம். இந்த நைஹாங்கிறது வந்து ஒரு கார்டியாக் பேஷண்ட்டுக்கு கிளாசிஃபை பண்றதுக்கு. அதே வந்து எம்எம்ஆர்சி வந்து ஃபார் லங் பேஷண்ட், ஒரு கிரானிக் சிஓபிடி பேஷண்ட்டோ அவங்களுக்குலாம் இது வந்து நம்ம ரொம்பவே காமனா சொல்லுவோம். அதுபடிதான் நம்ம கிரேட் பண்ணி வி ஆர் கோயிங் டு ட்ரீட் தெம் அக்கார்டிங்லி. சில பேருக்கு ஒரு 2 கிலோமீட்டர் ஓடினாலே நல்லா இருக்கும், மூச்சே வாங்காது. சில பேருக்கு 2 படி ஏறி வச்சாலே மூச்சு வாங்கும். சில பேருக்கு ரெஸ்ட்லயே மூச்சு வாங்கும். அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஐஎல்டி பேஷண்ட், அவங்களாம் ஆக்சிஜன் கிரானிக்கா யூஸ் பண்றவங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு 10 ஸ்டெப் நடக்கிறதே கஷ்டமா இருக்கும். ஸோ பிரெத்லெஸ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் இண்டிவிஜுவல். அவங்க எப்படி தோன்றாங்க, அவங்க சிம்டம் ஃப்ரீயா வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலை. பிரெத்லெஸ்னஸ்ங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிரேட் பண்றது தான். ரொம்ப அழகா எங்களுக்கு எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னீங்க சார். என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸ்மோக்கிங் அண்ட் யங்ஸ்டர்ஸ் இந்த கோரிலேஷன் லங்ஸை எப்படி சார் பாதிக்குது? மேம், எனி ஃபாரின் பாடி இஸ் டேஞ்சரஸ் டு யுவர் லங்ஸ். சரிங்களா? ஒரு டஸ்டா இருக்கட்டும், ஒரு ஏர் பொல்யூஷனா இருக்கட்டும், ஒரு ஸ்மோக் இருக்கட்டும். அதே வந்து நீங்க ஒரு சிகரெட் எடுத்து பத்த வைக்கும்போது தேர் ஆர் சோ மெனி கார்சினோஜென்ஸ் யூ ஆர் இன்ஹேலிங் அலாங் வித் த ஸ்மோக். புரியுதுங்களா? உங்க சுவாச குழால காத்து உள்ள போயிட்டு வெளியே வரும். பட் இந்த ஸ்மோக்கோட சேர்ந்து போறப்போ இந்த சுவாச குழால ஏர்வே இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. ஸோ நார்மலா போயிட்டு வர சுவாச குழால ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறப்போ இந்த காத்து உள்ள போறதுக்கு கஷ்டப்படும், வெளியே வர்றதுக்கு கஷ்டப்படும். சில பேருக்கு அந்த சுவாச குழாய் சுருங்கவே செஞ்சிரும். அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த இன்ஹேலர்ஸ், ஒரு பிராங்கோ டைலேட்டர் கொடுத்து ஓபன் பண்றோம். அதுவே நீங்க கூட இந்த ஸ்மோக்கிங் ரொம்ப ஒரு நாள் ஸ்மோக்கிங்னால இது பெருசா வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பட் ரொம்ப வருஷமா ஸ்மோக் பண்றவங்க, இது ஒரு கான்ஸ்டன்ட் அடிக்ஷன், ஒரு நிக்கோட்டின் அடிக்ஷன் இருக்கும்போது இது வந்து ரொம்பவே காமனாவே இருக்கும். இதுதான் நம்ம லாங் டேர்ம் ஸ்மோக்கர்ஸ்க்கு இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஸ்மோக் பண்ணா மட்டும் பிரச்சனைன்னு கிடையாது. நீங்க ஸ்மோக் பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்க அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ண, அதாவது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் கூட ரொம்பவே டேஞ்சரஸ் தான். இட் இஸ் ஆல்சோ ஆஸ் ஈக்குவல் டு டேஞ்சரஸ் ஆஸ் ஸ்மோக்கிங். ஸோ அதனால தான் நீங்க ஸ்மோக் பண்றது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணால அங்க இருந்து தூரமா இருக்கிறது பெட்டர். ஓகே சார். சார், இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்
சிகரெட்ஸ விட சிகரெட்ஸோ, வேப்பர்ஸோ சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அத பத்தின உங்களோட அது முற்றிலும் ராங் மேடம். சிகரெட்ஸ் இஸ் 100 டைம்ஸ் மோர் ஹார்ம்ஃபுல் தென் சிகரெட். சிகரெட்லயாவது உங்களுக்கு ஒரு டார், இந்த நிக்கோட்டின் இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபார்மால்டிஹைட், அஸ்டால்டிஹைட், ஆக்ரோலின், அதர் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இதோட சேர்த்து ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி ஸ்மெல்லு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இதை பிடிக்கிறவங்க தான் அதிகம். பட் ட்ரூத் என்னன்னா, நீங்க ஒரு சிகரெட் பிடிச்சா கூட ஒரு 10 இயர்ஸ்ல கேன்சர் இல்ல சிஓபிடி வந்து அஃபெக்ட் ஆகுறதை விட இந்த வேப் அசோசியேட்டட் லங் இன்ஜுரின்னு சொல்லுவோம். இவங்கள வந்து அந்த ஃபார்மால்டிஹைட் அந்த இதெல்லாம் இன்ஹேல் பண்றப்ப அந்த டாக்ஸின்ஸ் டைரக்டா உங்க லங்ஸ்ல இருக்க ஆல்வியோலை இதெல்லாம் போய் தண்ணி சேர்ந்து சிவியர் ஏஆர்டிஎஸோட பிரசன்ட் ஆவாங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்க டைரக்டா வென்டிலேட்டர்ல மட்டும்தான் இருப்பாங்க. இட் இஸ் நாட் ரிவர்சிபிள் அட் ஆல். ஸோ இட் இஸ் வெரி மச் அன்சேஃப் ஃபார் யங் இண்டிவிஜுவல்ஸ். இது வந்து முற்றிலும் இப்ப கவர்மெண்ட்டும் பேன் பண்ணிட்டாங்க, த சேல் ஆஃப் சிகரெட்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ சிகரெட்ஸ் பேன் பண்றதை விட சிகரெட் பேன் பண்றது இஸ் த நீட் ஆஃப் தி ஆர். இட் இஸ் ஹைலி நாட் அட்வைசபிள் ஃபார் எனி ஒன் டு யூஸ் இட். ஓகே சார். எனக்கு இன்னும் ஒரு டவுட் சார். ஒரு மித் இருக்கு. இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்ணா அதுக்கு அடிக்ட் ஆயிடுவோம் அப்படின்றது. அது பத்தின மேம் இதுதான் பிக்கெஸ்ட் மித்து. த மோஸ்ட் நம்ம பிராக்டிசிங் டாக்டர்ஸ்ல கேட்டீங்கன்னா, டாக்டர் எனக்கு அந்த உரியிற மருந்தோ அந்த இன்னேலர் மட்டும் வேணாம் டாக்டர், ஒன்ஸ் எடுத்தேன்னா அது லைஃப் லாங் நான் எடுக்கிற மாதிரி இருக்கும் டாக்டர். இட்ஸ் அ பிக்கெஸ்ட் மித். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னேலர்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு மீட்டர் டோஸ் இன்னேலர்னு சொல்லுவோம், ஒரு ட்ரை பவுடர் இன்னேலர், உரியிற மாதிரி மருந்துன்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த நெபுலைசர் மூலியமா கொடுப்போம். பட் நீங்க கேட்ட கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னேலர் ஏன் டாக்டர் அப்படிங்கிறப்போ, நான் சொன்ன மாதிரி இந்த ஆஸ்துமா, வீசிங், சிஓபிடி அதுல எல்லாம் வந்து இந்த சுவாச குழாய் சுருக்கம் ஏற்படும் நான் சொல்லியிருந்தேன். அந்த சுருக்கத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம டைரக்டா லங்ஸுக்கு இந்த சுவாச குழாய்க்கு ட்ரக் டெலிவர் ஆனாதான் ஈஸிலி அந்த சுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் அப் ஆகி யூ கேன் ஃப்ரீலி பிரீத். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இன்னேலர்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்றோம். இது வந்து ஒரு ஹை டோஸ் இல்ல மாடரேட் டோஸ்ல ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் குறைச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 monthsல அவங்க சிம்டம் இம்ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழிச்சு இன்னும் டோஸ் குறைச்சிட்டு அவங்க பிஎஃப்டி ப்ரீ ப்ரீ அந்த டிசீஸ் ஆரம்பிக்கிறப்ப இருக்க பிஎஃப்டி, அட் த எண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அந்த பிஎஃப்டி எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கே காட்டுவோம். அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா, இப்போ வந்து நாங்க ஒன்ஸ் மருந்து ஸ்டாப் பண்ணிட்டா அவங்களுக்கு வரவே வராதுன்னு கிடையாது. இட் இஸ் அ ப்ரிவென்டபிள் டிசீஸ். இட்ஸ் நாட் அ கியூரபிள். இதுக்கு பர்மனன்ட் கியூர் இல்லை. இதுதான் மக்கள் மோஸ்ட் காமனா தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோலுக்கு தான் இந்த இன்னேலர் கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் ட்ரக் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 6 monthsல அதை டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அவங்க எடுத்துக்கிறன்ற நிலைமைக்கு நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டா போதும். அது வரைக்கும் நம்ம சொல்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த டஸ்ட் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிங்க, பெட்ஸ் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் நம்ம மோஸ்ட் காமன்லி சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு மாஸ்க் போட்டுங்க வெளில போறப்போ. ஸோ இதனால அவங்களுக்கு அந்த ட்ரிகர்ஸ்க்கான ரீசன்லாம் குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்னேலருக்கான தேவையும் ஃபியூச்சர்ல ரொம்பவே குறைஞ்சிரும். ஓகே சார். நெபுலைசர்ஸ் சொன்னீங்க. நெபுலைசர்ஸ் எப்பல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரும்? யாருக்கு அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய மேம் அவசியம் வரும்? நெபுலைசர் எப்போ யூஸ் பண்ணா ஒரு அக்யூட் எமர்ஜென்சி பேஷண்ட்னால மூச்சே இழுத்து விட முடியல டாக்டர், அந்த டைம்ல போய் நீங்க இன்னேலர் எடுத்துட்டு இதை இழுத்து விடுங்கம்மா, இதை இழுத்து மூச்சு பிடிங்கம்மான்னு சொன்னா அவங்களால முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம நெபுலைசர்ஸ் வைக்கிறோம். ஸோ பேஷண்ட் கேன் அந்த புகை வர்றப்போ ஈஸியா அவங்க பிரீத் இன் பண்ணாலே கொஞ்சம் பிராங்கோ டைலேட்டரி எஃபெக்ட் கிடைக்கும். அவங்களால அவ்வளவு இழுத்து மூச்சு பிடிக்காத நிலைமையில தான் நம்ம நெபுலைசர் வைக்கணும். இன்னொருத்தவங்க யாருன்னா சில்ட்ரன். சில்ட்ரனை நீங்க யூ கான்ட் இன்ஸ்ட்ரக்ட் தம் டு இந்த டெக்னிக் இப்படி இந்த இப்படி இழுங்க இப்படி விடுங்க அப்படிங்கறத நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல சில்ட்ரன்ஸ்க்கும் நம்ம நெபுலைசர்ஸ் வைக்கிறோம். பிளஸ் ஏஜ்டு அபவ் 80 years அவங்களுக்கு வந்து இந்த லங் கெப்பாசிட்டி, இந்த இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே கொஞ்சம் லோவா இருக்கும். இன் சச் கேசஸ் ஃபார் பெட்டர் ட்ரக் டெலிவரிக்கு நம்ம நெபுலைசர் வி ப்ரிஃபர் ஓவர் தி மீட்டர்ஸ் டோஸ் இன்னேலர்ஸ் அண்ட் தி ட்ரை பவுடர் இன்னேலர்ஸ் ஃபார் எல்டர்லி பீப்புள். இதுதான் மோஸ்ட் காமன் ப்ராக்டிஸ் நடைமுறையில இருக்கிறது. ரொம்ப தெளிவாவும், ரொம்ப அழகாவும் சொன்னீங்க சார். என்னோட கடைசி ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, நம்ம நார்மலான ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவல் எவ்வளோ ஆஃபனா நுரையீரல டெஸ்ட் பண்ணணும்? நம்ம நார்மல் ஹெல்த்தியான இண்டிவிஜுவல்ஸ் எவ்ரி இயர் ஒரு பேசிக் செஸ்ட் எக்ஸ்ரே, ஒரு ஸ்கிரீனிங் பிஎஃப்டி, ஒரு இசிஜி எக்கோ எப்படி எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கனாலே ஒரு 90% ஆஃப் த ஒர்க் இஸ் டன். ஒரு பிஎஃப்டில உங்க நுரையீரல் சுவாச குழாய் சுருக்கம் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸ்ரேல ஏதாச்சும் ஸ்ட்ரக்சரல் லங் டேமேஜ், ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் தெரிஞ்சிடும். அதுல டவுட்ஸ் இருக்கு டாக்டர் அப்படிங்கிற பட்சத்துல தான் வி கோ ஆர் ஃபார் ஹையர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ ஒரு கிரானிக் ஸ்மோக்கர் இருக்காரு சார், ஒரு 40 years எங்க தாத்தா எங்க அப்பா இவங்கெல்லாம் ஸ்மோக் பண்றாங்க டாக்டர், இவங்களுக்குலாம் நான் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு இயர்லி ஆனுவல் ஸ்கிரீனிங் பண்ணுவோம். ஹெச்ஆர்சிடி செஸ்ட், ஹை ரெசல்யூஷன் சிடி ஸ்கேன்னு சொல்லுவோம். லோ டோஸ்ல எடுப்போம் நம்ம அதை.
ஸோ அது வந்து ஒரு ஸ்கிரீனிங் டூலா நம்ம யூஸ் பண்றோம். இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன கேன்சர் இப்போ ஒரு 40 இயர்ஸ் ஸ்மோக்கருக்கு வந்து கேன்சருக்கான ரிஸ்க் ரொம்பவே ஹை. அதை ஸ்கிரீன் பண்றதுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம்? எக்ஸ்ரேல எல்லாமே தென்படாது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் யூஸ் அஸ் ஸ்கிரீனிங் டூல். பட் டெஃபினேட்டிவ் டயக்னோசிஸ் உங்களுக்கு வேணும். ஒரு லாங் டேர்ம் ஸ்மோக்கர் சார் எனக்கு டவுட் இருக்கு. தே மைட் ஹேவ் தேர் அட் ஹை ரிஸ்க் ஆஃப் மெலிக்னன்சி அப்படிங்கிறப்போ இந்த லோ டோஸ் சிடி ஸ்கேன் இயர்லி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பட் ஆஸ் யூஷுவல் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு இயர்லி பிஎஃப்டி அண்ட் செஸ்ட் எக்ஸ்ரே ஷுட் பி மோர் தென் இனஃப். டாக்டர் இன்னொரு கேள்வி என்னன்னா, Yes. பிரெக்னன்சி டைம்ல வீசிங் இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஒன்றும் இல்லை மேடம், பிரெக்னன்சி டைம்ல ஆஸ் யூ நோ நிறைய மாத்திரை மருந்து நம்மளாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஆஸ் இட் மே பி டேஞ்சரஸ் டு த சைல்ட். யூ நீட் நாட் ஒரு எக்ஸ்ரே கூட நம்ம எடுக்க யோசிப்போம். ஏன்னா ரேடியேஷன் எக்ஸ்போசர் வில் டைரக்ட்லி ஹார்ம் த சைல்டுங்கிறப்போ. ஸோ இன் சச் கேசஸ் நம்ம இந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஆஸ்கல்டேட் பண்றப்ப எனக்கு ஒரு வீசிங் இருக்கு டாக்டர், இல்ல பேஷண்ட் ஒரு அண்டர்லைங் வீசர் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு, அவங்க கிரானிக்கா இந்த இன்னேலர் எடுக்கிறாங்க, இன்னேலரும் என்னால எடுக்க முடியல டாக்டர்ன்றப்போ ப்ரீ பிரெக்னன்சிக்கு முன்னாடி பிரெக்னன்சி டைம்ல உங்க வயிறு ஆப்வியஸ்லி பெருசாகும். அந்த டைம்ல உங்க டயஃப்ரம் இஸ் புஷ்ட் அப். அவங்க பிரீதிங்கான அந்த எக்ஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் எல்லாமே குறைஞ்சிரும். அந்த டைம்ல நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க இஸ் சேலஞ்ச். சரிங்களா? ஸோ இப்போ அவங்க ரெகுலர் இன்னேலர் டேக்கரா இருக்காங்க அப்படின்னா நம்ம ரெகுலர் இன்னேலர்ஸ் கொஞ்சம் டோஸ் குறைச்சிட்டு அது ரெகுலரா எடுப்போம். ஏன்னா இந்த மருந்து வந்து டைரக்டா சுவாச குழால மட்டும்தான் வேலை செய்யுது. வேற எங்கேயுமே உங்க பிளட்லயோ எதுலயும் கலக்க போறது இல்லை. ஸோ திஸ் இஸ் அ மித் விச் நீட்ஸ் டு பி பிரேக்கன். பட் ப்ரீ டெலிவரி அவங்களுக்கு இப்போ ஒரு வயசானவங்களுக்கு நெபுலைசர் வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி ப்ரீ அண்ட் போஸ்ட் டெலிவரி அவங்களுக்கு நெபுலைசர் வச்சுட்டு அந்த டைமுக்கு ஒரு ஷார்ட் ஆக்டிங்கா ஒரு டெலிவரி அப்புறம் ஒரு ஃப்ரீயா டெலிவர் பண்ணிட்டு அவங்க ஈஸியா ஒரு சிம்டமே இல்லாம ரெக்கவர் ஆகிறதுக்கு நெபுலைசர்ஸ் பிஃபோர் டெலிவரி சஜஸ்டட். பட் லாங் டேர்முக்கு வந்து பிஃபோர் ஆஸ் யூ எக்ஸ்பெக்ட் காம்ப்ளிகேஷன் டியூரிங் த டெலிவரி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடியே நம்ம இன்னேலர் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டோஸ் டேப்பர் பண்ணிட்டு ஆஃப்டர் டெலிவரி அசஸ் பண்ணிட்டு தேவைன்னா ஒரு 2 to 3 மந்த்ஸ் இன்னேலர் கொடுத்துட்டு வி டேப்பர் அண்ட் ஸ்டாப் தெம். அவ்வளவுதான். இன்னைக்கு நுரையீரல் பத்தியும் ஆஸ்துமா பத்தியும் நிறைய நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். அதுக்கு மிக்க நன்றி சார். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் சார். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே அன்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டாக்டர் பெட்டினா. இது நமது மாதா தொலைக்காட்சி மற்றும் சென்னை கொளத்தூர் மெரிடியன் மருத்துவமனை இணைந்து வழங்கும் நலம் தரும் மருத்துவம். நன்றி, வணக்கம்.